Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நமக்கு நாளைக்கு இருக்கக்கூடிய ஆடி அமாவாசை தான். இந்த ஆடி அமாவாசை எல்லாருக்குமே தெரியும். அதுவும் வருஷம் ஆடி அமாவாசையினுடைய சிறப்பை சொல்கிறோம். ஆனால் இந்த வருஷம் ஒரு தனிப்பட்ட மாறுதல் கிரகங்களிடையே இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடங்கியிருக்கு. ஸோ ஒரு காலசர்ப்ப தோஷ நிலையில் தான் இந்த ஆடி அமாவாசையை நாம் கொண்டாட போகிறோம். இது ஏதாவது உலக அளவில் ஒரு பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு நிலநடுக்கமோ அல்லது மழையின் அளவு அதிகமாக எங்கேயாவது ஒரு வெள்ளம் ஏதாவது ஒரு பகுதி ஒரு அழிவு இல்லை ஒரு பெரிய பூகம்பம் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. இது உலகத்தில் எங்கே வேணாலும் நடக்கலாம். ஏன்னா சந்திரனும் சூரியனும் நேர்கோட்டில் இருக்காங்க. அதுவும் சந்திரனுடைய வீட்டிலையே இருக்காங்க. இந்த ஆடி அமாவாசை ஒரு காலசர்ப்ப தோஷ நிலையில் கிரக நிலைகள் இருக்குது. அது மட்டும் கிடையாது. இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது கிரகங்களினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. மிதுன ராசியில் 2 கிரகம், கடக ராசியில் 2 கிரகம், சிம்ம ராசியில் 2 கிரகம். ஸோ இந்த கிரகங்கள் எல்லாம் ஒரே கோட்டில் இருக்குது. இந்த அமாவாசைக்கு 24ஆம் தேதி பார்த்திங்கன்னா மிதுனத்தில் புதனும் குருவும் இருக்காங்க. கடகத்தில் பார்த்திங்கன்னா சந்திரனும் சூரியனும் இருக்காங்க. சிம்மத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க. அப்புறம் நமக்கு மீன ராசியில் சனி பகவானும், கும்பராசியில் ராகு பகவானும், இப்படி ஒரு கிரக அமைப்பில் இந்த அமாவாசை வருகுது. இந்த கிரகங்களுடைய சேர்க்கை எல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்மத்தில் நம்ம ஏற்கனவே சொன்னோம், செவ்வாயும் கேதுவும் சேர்ந்துருக்கிறது அவ்வளோ நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கடகத்தில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்துருக்குறாங்க. இந்த அமைப்பு எல்லாமே எல்லாருக்குமே மனசில் ஏதோ ஒரு தவிப்பு, ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு தன்மை, இப்படி தான் உலக அளவில் எங்கே பார்த்தாலும் இருக்குது. அண்ட் நாமளும் இந்த யூடியூப்பை எடுத்தோன்னா இல்லை சேனல்ஸில் நியூஸில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு மனசுக்கு சந்தோஷமான விஷயம் ஏதாவது பார்க்குறோமான்னா இல்லை. ஸோ இந்த ஆடி அமாவாசையும் அதே போல் சந்திரன் சூரியனினுடைய இணைப்பு, புதன் குருவினுடைய இணைப்பு, செவ்வாய் கேதுவினுடைய இணைப்பு ராகு கேத்துக்குள்ளே எல்லாம் இருக்கிறதுனால ஒரு காலசர்ப்ப தோஷ அமைப்பில் இருக்குது. சரி, இந்த ஆடி அமாவாசையில் நம்மளுடைய வீடுகளில் எப்படி சாமி கும்பிடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப சிறப்பாக ஒரு கோவிலுக்கு போனோம். இந்த ஆடி அமாவாசையில் நான் இந்த கோவிலுக்கு போனேன்னா எனக்கு ரொம்ப நல்லதுப்பா, இந்த கிரகங்களுக்கான தோஷ நிவர்த்தி அப்படின்னா சர்ப்பம் சார்ந்த கோவில்களுக்கு நீங்கள் போகலாம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, புத்து இருக்கக்கூடிய அம்மன் ஆலயம் திருவேற்காடு போகலாம், முண்டக கன்னி அம்மன் கோயில் போகலாம், மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் போகலாம். ஸோ எங்கெல்லாம் புத்து கோவில், நாகாத்தம்மனை வழிபடுறது ரொம்ப விசேஷம். ஸோ நாகம் வழிபட்ட ஸ்தலங்களோ, இப்போ நாகர்கோவில், சங்கரன் கோவில், இந்த ஆடி தபசே ரொம்ப விசேஷம், இந்த பௌர்ணமி எல்லாம் சங்கரன் கோவில். ஸோ புத்து இருக்கக்கூடிய ஆலயங்கள், புற்றிலிருந்து தோன்றிய தெய்வங்கள், இந்த ஆலய வழிபாடுகள் ரொம்ப சிறந்தது. நீங்கள் தமிழ்நாட்டில் அதுக்கு பஞ்சமே கிடையாது. நமக்கு எந்த ஒரு சிவபெருமான் புத்திலிருந்து வந்தால்னாலும் அந்த ஆலயம் ரொம்ப சிறப்பு தான். ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் போங்க. ஒரு முருகன் புத்திலிருந்து வந்தாரா, அது ரொம்ப சிறப்பு தான். இந்த மாதிரி புத்து இருக்கக்கூடிய ஆலய வழிபாடுகள் இந்த ஆடி அமாவாசைக்கு ரொம்ப சிறப்பு. நமக்குமே வீட்டில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நமக்கு தீரும். சரி, இந்த வீட்டில் நம்ம வழிபாடு செய்ய வேண்டியது என்னென்னா படையல் தான். உங்கள் வீட்டில் நீங்கள் இறந்தவர்களுக்கு எப்படி இந்த படையல் போடுவீங்களோ அந்த மாதிரி படையல் போட்டு இறை வழிபாடை வீட்லேயும் நீங்கள் பண்ணிவிட்டு சாயங்காலம் இந்த ஆலய தரிசனம் நல்லது. பொதுவாக அம்மன் கோயிலெலாம் நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒரு அமாவாசையில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவோம். ஆனால் இந்த முறை நீங்கள் ஒரு அம்மன் கோயில் போகும்பொழுது அம்மனுக்கு ஏதாவது ஒரு வஸ்திரம் நீங்கள் கொடுக்கலாம். கோயிலில் அம்மனுக்கு புடவை கொடுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்ப்பம் சார்ந்த ஆலய வழிபாடுகள் ரொம்ப சிறந்தது. அதுவும் அது காலசர்ப்ப தோஷ நிலையில் கிரகங்கள் எல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யலாம், வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம், இல்லைன்னா மாலை வாங்கி சாத்தலாம். நீங்கள் பொங்கல் வைக்கிற வழக்கம் இருந்ததுன்னா இந்த ஆடி அமாவாசைக்கு அம்மன் கோவிலில் போய் பொங்கல் வைக்கலாம். பொங்கல் வச்சு அதை அங்கே ஒரு 10 பேருக்கு அன்னதானம் மாதிரி செய்யலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப விசேஷமான வழிபாடு.
அதுவும் இந்த ஆடி அமாவாசைக்கு குறிப்பாக நான் சொன்ன மாதிரி ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் இருக்குது இல்லையா, அதனால் சர்ப்பத்துக்கு தான் ரொம்ப சக்தி வந்து ஜாஸ்தி. ஸோ இந்த அமாவாசை அன்று நாக கன்னிகளையும் நாக தேவதைகளையும் நீங்கள் வழிபட்டால், குறிப்பாக குழந்தை இல்லாதவர்கள், நம்ம ஆடி அமாவாசைனாலே கடல் நீராடல் வந்து ரொம்ப விசேஷம். ஸோ கடலில் நீராடி நம்ம வந்து தெய்வ வழிபாடு செய்தால் அவங்களுக்கு வந்து வம்ச விருத்தி உடனே கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் கடலில் நீராடி கடலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் வந்து போகலாம். இப்போ நம்ம சென்னை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அன்றைக்கி ஆடி அமாவாசை, ஸோ கடலில் வந்து நீராடி ஒரு கோயிலுக்கு போனால் கடலுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய முண்டகக்கன்னி அம்மன் கோவில், மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய முண்டகக்கன்னி அம்மன், அது ஒரு சர்ப்பம் வாழக்கூடிய ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பழண்டி அம்மன் ஆலயம், எங்கெல்லாம் புத்து இருக்கோ அந்த கோவில்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தான். திருவேற்காடும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தான். அதனால் எங்கேயாவது ஒரு அந்த பக்கத்தில் கடல் இருந்து கடல் ஓரத்தில் இந்த மாதிரியான ஒரு புத்துக்கோவில் இருக்குது அப்படின்னா ரொம்ப விசேஷம். ராகு கேத்துவுக்கு வந்து ரொம்ப விசேஷம். இப்போ கிரகங்கள் எல்லாமே ராகு கேத்து பிடியில் இருக்கிறதுனால மற்ற கிரகங்களுக்குமே ரொம்ப பலவீனமாக தான் இருக்கும். ஸோ ராகு கேத்துவை வழிபாடுறது அப்படின்னாலே அனந்தனும் வாசுகியும் தான். அதனால் இந்த ஆலயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பு. அதை தவிர இந்த ஆடி அமாவாசையில் வந்து நமக்கு இந்த வருடம் அதுவும் ஒரு நாகதேவத்தை இருக்கக்கூடிய கோயிலில் நம்ம வழிபாடு செய்தால் நம்ம கேட்ட வரம் உடனே வந்து கிடைக்கும். அப்படிப்பட்ட கிரகங்களுக்கு வந்து பலமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். நான் வந்து அம்மன் கோயில் போக மாட்டேன், நான் வைணவ தலங்கள் தான் போவேன் அப்படிங்கிறவங்க ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பெருமாள் கோவில். ஸோ அன்றைய நாளில் நீங்கள் ஆதிசேஷனை போய் பார்க்குறது ரொம்ப விசேஷம். ஒரு துளசி மாலை போட்டு ஆதிசேஷனை வணங்கினாலே உங்களுக்கு அந்த சர்ப்ப தோஷம் வந்து விலகும். நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சத்குழந்தைகள் வந்து பிறக்கும். இந்த நாளில் நான் இந்த ஆடி அமாவாசை நாளில் பரிகாரம் அப்படிங்கிறது எதுவும் போய் செய்யாதீங்க. அதுவும் சர்ப்ப ஆலயங்களுக்கு போயிட்டு இந்த ஆடி மாதத்துலேருந்து புரட்டாசி மாதம் வரைக்கும் நம்ம எந்த விதமான சர்ப்ப பரிகாரங்கள் வந்து பண்ணக்கூடாது. ஆனால் போய் வழிபாடு செய்யலாம். ஒரு விளக்கேற்றுறது, அபிஷேகம் பண்ணுறது, பிரார்த்தனை பண்ணிக்கிறது, எனக்கு குழந்தை வேணும், கல்யாணம் ஆகணும், இந்த மாதிரி இதெல்லாமே வந்து நம்ம பண்ணலாமே தவிர பரிகார முறைகளை அன்றைய நாளில் செய்யக்கூடாது. அதுவும் குறிப்பாக இந்த சர்ப்பங்களுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்களை வந்து ஆடி முதல் புரட்டாசி மாதம் வரையில் நாம் தவிர்க்க வேண்டும். நீங்கள் கேரள மாநிலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ யாரும் அந்த சர்ப்ப சாந்தி எதுவுமே பண்ண மாட்டாங்க. எந்த விதமான பரிகாரங்களோ நாகத்துக்கு உண்டான பரிகாரங்களோ வந்து பண்ணவே மாட்டாங்க. வழிபாடுகள் மட்டும்தான் வந்து பண்ணுவாங்க. இந்த ஆடி அமாவாசையில் நீங்கள் அன்னதானம் பண்ணலாம், வஸ்திரதானம் பண்ணலாம். எத்தனை ஆலயங்கள் இந்த மாதிரி அம்மன் ஆலயங்கள் போக முடியுமோ அந்த அம்மன் ஆலயங்கள் சென்று அவங்களுக்கு வழிபாடுகள் செய்யலாம். குறிப்பாக சர்ப்பம் இருக்குது, அந்த ஆலயத்தில் புத்து இருக்குது, சர்ப்பங்கள் இருக்கக்கூடிய ஆலயமாக இருந்தால் இந்த அமாவாசை இன்னும் மேலும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. காலசர்ப்ப தோஷமாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் இந்த அமாவாசைக்கு வந்து சர்ப்ப ஆலய வழிபாடுகளும் அன்னதானங்களும் ரொம்ப சிறந்தது. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த ஆலயங்கள் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வீட்டில் வந்து நம்ம இலை போட்டு படையல் நைவேத்தியம் செய்து இறந்தவர்களை நாம் மனசார வேண்டிக்கிட்டு கோயில்லையும் போய் நாகதேவத்தையை வழிபட்டால் இந்த வருடத்திற்கான ஆடி அமாவாசைக்கு இது ஒரு ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் இந்த ஆடி அமாவாசைக்கு எந்த ஆலய வழிபாடு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.